Hello everyone, N.NAVEEN Kumar. In this video, we will talk about this video is complete Pooja room. In the Pooja room, we will living room. Normally, we Pooja units videos. But in the living room, we will unit Pooja room create. In the Pooja unit size is 4x4. 4 feet length, agala 4 feet complete. Height is 7 feet. இது வந்து சிங்கிள் சைடு தான் வால். பட் என்னன்னா அந்த சிங்கிள் சைடு வந்து வால் வந்து நம்ம திருப்பியும் பேனலிங் வந்து பண்ணியிருக்கோம். ஏன்னா அதில் வந்து பில்டர் சைட்லேருந்து கொடுத்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு செப்பரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டை காலம் வந்து வெளியே இருக்கிறதுனால 4 சைடு வந்து பேனலிங் பண்ணியிருக்கோம். சீலிங் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் அதே மாதிரி தான் சீலிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேனலிங் கம்ப்ளீட்டாக வந்து பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு தனியாக ஒரு ரூமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டில் இருக்கிற டோர் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் டோரோடு கொடுத்துருக்கோம். உள்ளே வந்து சிஎன்சி அதுக்கப்புறம் அக்ரிலிக் லேமினேட்ஸ்லாம் வந்து நிறைய ஒர்க்கெலாம் வந்து பண்ணியிருக்கோம். இது வந்து எந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இதான் கம்ப்ளீட்டாக வந்து பூஜா யூனிட். ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து சைட் விசிட்டில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கவர் பண்ணியிருப்பேன். இங்கே வந்து 2 டோர் வரும். இந்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா 2 கிளாஸ் டோர்ன்றது வந்து வரும். இது ஃபுல் ப்ளைவுட் தான். ப்ளைவுட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் டோர்ன்றது வந்து பண்ண போகிறோம். இதில் வந்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 2 டோர்ஸ் வரும். இந்த லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வந்து பார்த்திங்கன்னா லேமினேட்ஸ் இருக்கும். ஆல்ரெடி அக்ரிலிக் வந்து சொல்லியிருப்பேன். அக்ரிலிக்ன்றது வந்து ஃப்ரண்ட் சைடில் இருக்கும், அப்படின்னா இந்த ஃபேஸில் இருக்கும். லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப்ஸ் இருக்கும். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா சிஎன்சி டிசைன். அந்த சிஎன்சி டிசைன் வர்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிட் இது வந்து பார்த்திங்கன்னா அக்ரிலிக் தான். இது ஆக்சுவலாக வந்து இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து தெரியுது நினைக்கிறேன். மேலே வந்து பெல்ஸ் இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் லோகோஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஊமன் போட்டு அதில் ஃப்ளவர் டிசைன் வந்து கொடுத்துருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா விளக்கேற்றுற மாதிரி வந்து அதில் சிஎன்சி கட்டு இதோட பேக்ரவுண்டில் வந்து லைட்ஸ்ன்றது வந்து கம்ப்ளீட்டாக வந்துடும். இன்னும் ஃபினிஷிங் வந்து பண்ணலை. இது கம்ப்ளீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணி காமிக்கிறேன். இதில் பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிலிக் ஷீட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து லைட்ஸ்லாம் வந்து போட்டுரும். லைட்ஸ் வந்து போட்டதுக்கப்புறம் வந்து இந்த கட்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் இல்லைன்னா வார்ம் நியூட்ரல் அந்த மாதிரி கலர்ன்றது வந்து கம்ப்ளீட்டாக வந்து தெரியும். இந்த சிஎன்சின்றது வந்து இதோட ஷீட்ன்றது வந்து இங்கே வரும். இதோட ஷீட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வரும். இன்னும் ஃபிட்டிங் ஒர்க்குன்றது வந்து நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி வந்து பண்ணும்போது இன்னும் டைம்ன்றது வந்து அதிகமாக எடுக்கும். நார்மலாக பூஜா யூனிட்லேயே வந்து பண்ணாலும் கூட அதே தான். ஏன்னா இதோட லென்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். தவிர இதில் இருக்கிற யூனிட்ஸாக இருக்கட்டும், நம்ம ஒரு 1 அடி 2 ஃபீட் வந்து நம்ம எடுத்துக்கிட்டாலும் இதோட பேக்ரவுண்ட் வந்து நம்ம சிஎன்சி வந்து பண்ணும்போது இது மட்டும்தான் வால். பட் என்னன்னா இதுவும் வந்து பேனலிங் தான் வந்து பண்ணியிருக்கோம். டாப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரூஃப் மாதிரி வந்து போட்டிருக்கோம். ரூஃப்னால் கான்க்ரீட் ரூஃப் கிடையாது, ப்ளைவுட் தான். பேக்ரவுண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளைவுட் தான். இந்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளைவுட் பார்ட்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து இது மேக் பண்ணியிருக்கோம். இப்போ ப்ளைவுட் பார்ட்டிஷன் வந்து போடும்போது உள்ளே வந்து ஒயர்ஸ்ன்றது வந்து கொண்டு வரணும். வுட்டு கட் பண்ணி இந்த சைடு வந்து வுட்டாக இருக்கட்டும், உங்களுக்கு எந்த சைடு வந்து பார்த்தாலும் கூட உங்களுக்கு வந்து 50 mmன்றது வந்து இருக்கும். 50 mmலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளைவுட்டில் வந்து சென்டரில் வந்து கேப் வந்து கொடுத்துருப்போம். ஒயர்ஸ் வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதுக்காக. அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ஒயர்ஸ்லாம் வந்து தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் வந்து உள்ளே நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன். ஆக்சுவலாக வந்து இங்கே விளக்கேற்றும் போது சாம்பிராணி அந்த மாதிரி ஃபாக் ஏதாவது வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக மேலே போகணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து போட்டிருக்கோம். 4 லைட்ஸ் வந்து இங்கே போடுவோம். இன்னும் ஒர்க்குன்றது வந்து பெண்டிங் இருக்குது. பட் ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். ஏன்னா எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் வந்து ஃபைனல் வீடியோ வந்து லென்த்து வந்து அதிகமாகிடும். ஃபைனல் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக வந்து சொல்லிடுறேன். ஏன்னா இந்த வீடியோவில் வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம், என்னென்ன பண்ண போகிறோம். இதுலேயே வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து கொடுத்துருக்கோம். இதுலேயே வந்து லைட்ஸ். இது வந்து பேனலிங் தான் நம்ம பண்ணியிருக்கோம். பட் என்னென்னா இது தனியாக ஒரு யூனிட்ன்றது வந்து நம்ம பண்ணி தான் வந்து இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது நிறைய காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் ஒர்க்கெல்லாம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மேனுவலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒட்டினது. ஆக்சுவலாக ஃபேக்ட்ரியில் வந்து நம்ம ஒட்டி பண்ணாலும் ஸ்க்ரூன்றது வந்து தெரியும். பட் என்னென்னா ஸ்க்ரூ வந்து தெரியக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால மைக்கை ஒட்டிட்டு தான் வந்தது. திருப்பி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு திருப்பி வந்து
ஃபுல் ஷீட் வந்து ஒட்டியிருக்க மாட்டோம். ஆக்சுவலாக வந்து லேமினேட்ஸில் வந்து ஃபுல் ஷீட்டை வந்து ஒட்டாதீங்க. எங்கே ஒட்டினாலும் ஃபேக்ட்ரியில் தான் மட்டும்தான் ஃபுல் ஷீட்ன்றது வந்து ஒட்டணும். உங்களுக்கு வந்து ஒரு 8/4 இருக்குது அப்படின்னா ஃபுல் ஷீட் ஒட்டினீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஏர் வந்து போயிடும். இப்போ போலானாலும் கூட ஒரு 6 மந்த் ஒரு 1 இயர் கழிச்சு ப்ராப்ளம் ஆகிடும். அதனால தான் ஒரே லேமினேட்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருப்போம். இப்போ இது வந்து 4 ஃபீட் அப்படின்னா 2 ஃபீட் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி இந்த கவுண்டர் ஹைட்டுக்கு மட்டும் ஒரு T ஷேப்பில் இருக்கும். பட் என்னென்னா உங்களுக்கு வந்து கவுண்டர் டாப் ஹைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழேருந்து 2.5 ஃபீட் வந்து ஒரு க்ரூ வந்து கொடுத்துருக்கும். ரெண்டுத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணி நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கோடு வந்து போட்டிருக்கும். சேம் அதே மாதிரி தான் ஆப்போசிட்லேயும் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். இதோட லேமினேட்ஸ்ன்றது வந்து கிரே கலரில் இருக்கும். லேமினேட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணது அப்படியே ஆப்போசிட்லேயும் மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா பீச் கலரில் இருக்கும். கீழே இருக்கிற டோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர், அதுக்கப்புறம் வுட்டன் லேமினேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து ஃப்ளோட்டிங் செல்ஃப் தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம் லேமினேட்ஸ்லாம் ஒட்டி. அதுக்கப்புறம் வந்து கவுண்டர் டாப் வந்து குவார்ட்ஸ் வந்து போட்டிருக்கோம். ஆக்சுவலாக வந்து குவார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதோட நார்மலாக கிரானைட், அதுக்கப்புறம் ஸ்லாப் நிறைய இருக்கும். குவார்ட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா இழுத்துக்கும். அது ஆயில் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஏதாவது வந்து பட்டுது அப்படின்னா உள்ளே இழுத்துக்கும். நீங்கள் ஷீட் அந்த மாதிரி போட்டு கூட நீங்கள் ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு லாங் வியூவிலேருந்து காமிக்கிறேன். ஒரு லாங் வியூவிலேருந்து பார்க்கும்போது அதோட ஃபினிஷிங்ன்றது வந்து இப்படி இருக்கும். இது வந்து பூஜா யூனிட், இது வந்து க்ராக்கரி யூனிட். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் சைடு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இந்த ஓப்பன் ஸ்பேஸில் வந்து லேமினேட்ஸ் வந்து ஒட்டியிருக்கும். இது ஆக்சுவலாக வந்து இந்த லேமினேட்ஸ் வந்து ப்ளஸ் மாதிரி போட்டிருப்போம். இது வந்து தனியாக ஒரு பீஸ் வந்து போட்டிருப்போம். இது வந்து ஒரு தனித்தனியாக வந்து போட்டிருப்போம் பீஸ். 4 பீசஸ் ஒரே லேமினேட்ஸ் தான். இது ஒரே ஷீட்டு தான். நடுவில் வந்து நாங்கள் கட் பண்ணி ஒரு க்ரூ தெரிகிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம். லேமினேட்ஸாக இருக்கட்டும் அக்ரிலிக்காக இருக்கட்டும் ஒரே ஷீட் வந்து எங்கேயுமே ஒட்டாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து ஃபுல் ஷீட் வந்து ஒட்டுறீங்க அப்படின்னா ஒன்று ஃபேக்ட்ரி ஃபினிஷிங் வந்து போயிடுங்க. அங்கேயே ஒட்டிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்து டேரெக்டாக ஸ்க்ரூ பண்ணும்போது அந்த ஸ்க்ரூ மட்டும்தான் தெரியும். அந்த ஸ்க்ரூவில் வந்து ஏதாவது க்ரௌட்டிங் இல்லைனா ஏதாவது வந்து அதோட லேமினேட்ஸோட பீசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கட் பண்ணி அந்த ஸ்க்ரூ தெரியாத அந்தளவுக்கு பண்ணிக்கங்க. தவிர ஃபுல் ஷீட்ன்றது வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபுல் ஷீட்டு தான் ஒட்ட சொல்லுவாங்க. பட் என்ன ஹேண்ட் ஃபினிஷிங்கில் வந்து ஒட்டும் போது அது ப்ராப்பராக வந்து ஸ்டிக் ஆகாது. இன்னொன்று என்னென்னா லேமினேட்ஸ் வந்து ஆல்ரெடி ஒட்டியிருப்பாங்க ஃபேக்ட்ரிலேருந்து கேர்கேஸ். அதுக்கு மேலே வந்து நார்மலாக ஸ்க்ராட்ச் பண்ணி டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா லேமினேட்ஸ் வந்து ஒட்டுவாங்க. ஒரு லேமினேட்ஸ் மேலே இன்னொரு லேமினேட்ஸ் ஒட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து க்ரிப் இருக்காது. டேரெக்டாக ப்ளைவுட் மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லேமினேட்ஸ் ஒட்டுறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து சப்போர்ட் இருக்கும். தவிர ஹேண்ட் ஃபினிஷிங்கில் நீங்கள் வந்து கேர்கேஸில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பண்ணிவிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு டேரெக்டாக வந்து இந்த மாதிரி லேமினேட்ஸ் வந்து ஃபுல் ஷீட்டை வந்து ஒட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் ஆகிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து லேமினேட்ஸ் மேலே இன்னொரு லேமினேட்ஸ் நீங்கள் ஒட்டுறீங்க அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணிடுங்க. இப்போ 8/4 வருதுன்னா 6 பீசஸ் இல்லைன்னா 4 பீசஸ் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 பீசஸ் ஆகுது. அட்லீஸ்ட் நீங்கள் 4/8 ஷீட் வருது அப்படின்னா அதில் வந்து ஒரு 2ஆவது ஸ்ப்ளிட் பண்ணிக்கங்க. நீங்கள் 4ஆக பண்ணுறீங்கன்னா கூட பெஸ்ட்டு தான். பட் என்னென்னா நம்ம இதில் வந்து 4ஆக வந்து இந்த சைடு வந்து பண்ணியிருக்கோம், இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா 3ஆக வந்து பண்ணியிருக்கோம். இது வந்து இவ்வளோ நேரம் வந்து சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. பட் என்னென்னா ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் கழிச்சு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம்ன்றது வந்து வந்துடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து ஃபேக்ட்ரி ஃபினிஷிங் வந்து போயிடுங்க. அப்படி இல்லை ஹேண்ட் ஃபினிஷிங் போகிறீங்க அப்படின்னா லேமினேட்ஸ் மேலே லேமினேட்ஸ் வந்து ஃபுல் லேமினேட்ஸ் ஒட்டவே ஒட்டாதீங்க. எனக்கு இருந்தாலும் அது ஒரு நாள் வந்து ப்ராப்ளம் தான் அது. அதே மாதிரி அக்ரிலிக்கும் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான். லேமினேட்ஸாவது நார்மலாக ஒட்டிடலாம். அக்ரிலிக்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா லேமினேட்ஸ் மேலே அக்ரிலிக் வந்து ஒட்டவே ஒட்டாது ஸ்க்ராட்ச் பண்ணி பண்ணாலும். பட் என்னென்னா நீங்கள் பஃபிங் பண்ணி எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து ஒட்டலாம். அதே மாதிரி வந்து இப்போ இந்த சைட்லாம் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆக்சுவலாக லேமினேட்ஸ் ஒட்டிட்டு தான் வந்தது. திருப்பி நாங்கள் பஃபிங் பண்ணி எல்லாத்தையும் எடுத்ததுக்கு அப்புறமா தான் ஒட்டியிருக்கோம். நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஒரு 1 மந்த் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிடும் அது. அதனால் இந்தளவுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்கள். இதுதான் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ. இதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் வந்து நான் பூஜை யூனிட் வீடியோ வந்து தனியாக போடுறேன். இதுதான் அந்த லேமினேட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அதோட ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த க்ரூ வந்து தெரியணும் அப்படின்னா அந்த க்ரூ வந்து இப்படி பண்ணியிருக்கும். ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி க்ரூ வரும்போது நடுவில் வந்து பிளாக் ஆர் ஒயிட், ரெட் கலர், ஏதாவது ஆஃப் ஒயிட் அப்படியே ஆப்போசிட் கலர் வந்து போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இல்லை நாங்கள் மேட்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். இதோட கட்டிங் பீஸ்லாம் வந்து போடும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து இருக்கணும். அப்படின்னா அந்த ப்ளஸ் மார்க்கை வரும் இல்லையா, இதுக்கும் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி போடணும். இதில் வந்து டீப்பட்டி வந்து போட முடியாது. ஏன்னா இது வந்து பேனல் மாதிரி வந்து தனியாக வந்து ரெடி பண்ணியிருக்கும். ஃபுல் ப்ளைவுட் வந்து கிடையாது, நடுவில் வந்து போல் இருக்கும்.
ஏன்னா ஒயர்ஸ்லாம் வந்து போடணும் அப்படின்றதுக்காக தான் இது எல்லாமே மேக் பண்ணுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.